ஓகே ஓகே, நீ வர வேண்டாம், நான் போறேன். வா போலாம். உள்ள வாங்க. என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல, இன்னைக்கு ஒரு மாடலை ஸ்டில் எடுக்க வேண்டியிருந்துச்சு, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சாரிங்க, உங்களை சிரமப்படுத்திட்டேனா? ஐயோ, சிரமம் எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நான் ஹால்ல உட்காந்து ஃபைல்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தேன். வினோத் ஸ்கூலுக்கு போயிருந்தீங்களா நீங்க? அப்பாதான் சொன்னாரு. ஆமா, போயிருந்தேன். சாரி, வினோத் உங்களை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டானாமே. ஆமாங்க, ஆனா அது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு ஏற்கனவே நான் தான் சொல்லிட்டேன்ல. அவனை எங்கேயாவது கூட்டிட்டு போய் அவனுக்கு பிடிச்ச பொருளா வாங்கி கொடுத்து அவனை சமாதானப்படுத்தலான்னு பார்த்தேன். ஆனா அவன் இறங்கி வர மாதிரி தெரியல. அதுக்காக நான் பின் வாங்கிடுவேன் நினைச்சிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவனை சரி பண்ணிடுவேன். நான் கதவை திறந்து விட்டதையே நீங்க சிரமமானு கேட்டீங்க. சொல்லப்போனா மிஸ்டர் சந்தோஷ், நீங்க தான் எங்க குடும்பத்துக்காக ரொம்ப சிரமப்பட்டு இருக்கீங்க. உங்க வேலைகளையும் பார்த்துக்கிட்டு எங்க குடும்ப பிரச்சனையும் சுமந்துக்கிட்டு எங்களுக்காக நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். இல்லைங்க, உங்களுக்கு உதவி பண்றதுங்கிறது நாம ஏற்கனவே பேசி முடிவெடுத்த விஷயம். அதுக்கு எதுக்கு அனாவசியமா தேங்க்ஸ் சாரின்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? இட்ஸ் மை டியூட்டி, என் கேரக்டருங்க. சந்தோஷ், நன்றி எதிர்பார்க்காதது உன்னோட பெருந்தன்மையா இருக்கலாம். ஆனா அதை தேவையானப்ப வெளிக்காட்டுறது தான் என் பொண்ணோட குணம். நான் கூட முதல்ல உங்களை பார்த்தப்போ நீங்க யாரோ முன்பின் தெரியாத ஒருத்தரை ஹஸ்பண்ட்னு சொல்லிட்டாலே என் பொண்ணு அப்படின்னு நினைச்சேன். உங்களால் ஏதாவது பிரச்சனை வந்துடுமோன்னு பயந்தேன். ஆனால் காலையில் உங்களை ஸ்கூலில் பார்த்த பிறந்தான் என் சந்தேகமே போச்சு. நிஜமாவே நீங்கள் ஜென்டில்மேன் தான். ஐயோ, என்ன சார் இது? நான் செய்யற செயல்களுக்கெல்லாம் எல்லாருமா சேர்ந்து என்ன பாராட்டி தயவு செஞ்சு என்ன அந்நியப்படுத்திடாதீங்க. ஒரு நல்ல ஃபேமிலியோட பழகிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. மீனாவுக்கு குணமான அப்புறம் கூட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் தொடரணும், அதான் என் ஆசை. சந்தோஷ், பார்வதி உங்களை இந்த வீட்டுக்கு கூட்டின்னு வரும்போது நீங்கள் எங்களுக்குள்ள ஒருத்தராயிட்டீங்க. நமக்குள்ள எந்த வேறுபாடும் கிடையாது. இது உங்கள் வீடு மாதிரி. நீங்கள் எப்போ வேணால் வரலாம், எப்போ வேணால் போகலாம். அதுவும் இல்லாமல் கருவேப்பிலை மாதிரி யூஸ் பண்ணிட்டு வேலை முடிஞ்சதும் தூக்கி எறிகிற மனுஷங்க இந்த வீட்டில் இல்லைப்பா. நான் என்ன நினைச்சனோ அதை அப்படியே எங்க அப்பா பேசிட்டாரு. இப்போ உங்களுக்கு எங்களை பத்தியும் எங்க குடும்பத்தை பத்தியும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா புரிஞ்சுதுங்க. சரி, நீங்க கை கால் அனுப்பிட்டு வாங்க, நான் டிஃபன் எடுத்து. ஐயோ வேண்டாம் மேடம், ஷூட்டிங் முடிஞ்சதும் நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு தான் வரேன். தொடர்ந்து 2 நாள் வீட்டுக்கு போலனா எங்க அம்மா தேட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு என் மேல பாசம் அதிகம். அப்படியா? சரி மேடம், நான் எங்க தங்குறது? இதுல என்ன சந்தேகம்? நீங்க ஏ ரூம்ல தானே தங்குவீங்க, அங்கே போய் படுத்துக்கங்க. ஓகே, குட் நைட் சார். பாரு, நாம என்ன புண்ணியம் செஞ்சோம் தெரியல. நம்ம சுத்தி எல்லாருமே நல்லவங்களா இருக்காங்க. சின்னமணி நீ எனக்கு
அக்கா, என்ன மீனா? எனக்கு தேதி என்ன தெரியுமா? 2. உங்களுக்கு தேதி மட்டும் ஞாபகம் இருக்கு, ஆனா இன்னைக்கு பார்க்க வேண்டிய வேலை மட்டும் ஞாபகத்துக்கு இல்லையா? என்ன சொல்ற மீனா? என்னக்கா இது? இன்னைக்கு மந்த்லி செக்கப்காக ஹாஸ்பிடல் போக வேண்டிய நாள், அததான் சொன்னேன். என்னக்கா இது? எவ்வளவு இம்பார்ட்டன்டான வேலை, இது கூட உங்களால ஞாபகம் வச்சுக்க முடியலையா? எப்ப பார்த்தாலும் ஹாஸ்பிடல் ஹாஸ்பிடல்னா எப்படிக்கா? ஹாஸ்பிடல் முக்கியம்தான், ஆனா இதுவும் முக்கியமான வேலை இல்லையா? கொஞ்சம் இருங்க. சிவா சார், ஒரு நிமிஷம் என் கூட வாங்க. என்ன சார் இது? இதான் நீங்க ஒய்ஃபை பாத்துக்கிற லட்சணமா? இன்னைக்கு பார்வதி அக்காவை செக்கப்காக ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போகணும். இப்படி 2 பேரும் ஹாஸ்பிடல் கட்டிக்கிட்டு அழுதா பொறுக்க போற குழந்தை யார் பாத்துக்கிறது? நீங்க எந்த வேலையா இருந்தாலும் அப்படியே விட்டுட்டு முதல்ல பார்வதி அக்காவை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க. ஆமாங்க, இன்னைக்கு செக்கப்க்கு போற டேட்டு தான். நான் தான் மறந்துட்டேன். ஆமா மீனா, நானும் ஏதோ ஞாபகத்துல மறந்துட்டேன். நல்ல வேலை ஞாபகப்படுத்திட்டீங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் சொல்றதெல்லாம் அப்புறமா இருக்கட்டும், முதல்ல பார்வதி அக்காவை செக்கப் கூட்டிட்டு போங்க. போங்க சார். என்ன யோசிக்கிறீங்க? கிளம்புங்க. கிளம்பலாங்க. பாய் மீனா. சரிக்கா. என்ன பேசுவாங்க? பக்கத்து விட்டு மாமி வந்து கேட்டா அவ பைத்தியம் சொல்லி சமாளிச்சிட்டேன். அடுத்தவங்களை எப்படிங்க சமாளிக்க முடியும்? சொல்லுங்க சந்தோஷ். சிவா சார், எங்க இருக்கீங்க? ஹாஸ்பிட்டல் தான் இருக்கேன். நீங்க கொஞ்சம் விஜயலட்சுமி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட முடியுமா? சார், நானும் பார்வதி மேடமும் மந்த்லி செக்கப்புக்காக டாக்டரை பார்க்க போயிட்டு இருக்கோம். நீங்க கொஞ்சம் வந்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். சரி சந்தோஷ். ஒரு நிமிஷம், அவங்க கிட்ட பேசுங்க. ஹலோ, நான் பாரு பேசுறேங்க. சாரி பாரோ, வீட்டில் இருக்கிற குழப்பத்தில் உன் செக்கப் டேட்டு கூட நான் மறந்துட்டேன். இல்ல பரவாயில்லைங்க. இன்ஃபேக்ட் எனக்கே மறந்து போச்சு. மீனா தான் ஞாபகப்படுத்தி என்னையும் சந்தோஷ் சாரையும் அனுப்பி வச்சா. நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருங்க, அங்க பேசிக்கலாம். சரி பாரோ, நான் நேரில் வரேன். மற்றதெல்லாம் அங்கே வந்து பேசிக்கலாம். ஓகேங்க. தேங்க்ஸ் சந்தோஷ். அவர் இல்லாம எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு போறதுன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். நல்ல வேலை என் ஃபீலை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு நீங்க ஃபோன் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் ஆல் ரைட். சிஸ்டர், எஸ், டாக்டரை பார்க்கணும். பேஷண்ட் பேரு பார்வதி. ஆல்ரெடி 2 பேர் இருக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரிங்க. கூப்பிடுறோம். நீங்க வாங்கம்மா. முதல் குழந்தையா? இல்லைங்க, 2வது குழந்தை. அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை.
எனக்கு முதல் குழந்தை. சார் உங்க ஹஸ்பண்டா? ஆமா. இல்ல சாரி. மேடம் வாங்க. சாரி மேடம், அந்த பொண்ணு கேட்டதுக்கு நான் நான்சிங்க்ல பதில் சொல்லிட்டேன். அதான். ஐயோ, என்ன சந்தோஷ் நீங்க இதுக்கு போய் வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்க? இந்த உலகத்துல மத்தவங்களுக்காக நாம வாழ முடியாது. நீங்க, நான், அவரு, ஏன் எங்க ஒட்டுமொத்த குடும்பமே ஒரு லட்சியத்துக்காகவும் குறிக்கோளுக்காகவும் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த விஷயத்துல இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்க முடியாது. அதான் அவங்க கேட்ட உடனே நான் ஆமான்னு சொல்லிட்டேன். நீங்க வாங்கம்மா. என்னம்மா யோசிக்கிறீங்க? வேற யாராவது வரணுமா? ஆமா. நீங்க வெயிட் பண்ணி பார்த்துட்டு போங்க. மேடம், அடுத்த பேஷண்ட் வரதுக்குள்ள சிவா சார் வந்துட்டா பரவாயில்ல. வந்துடுவாரு, வர நேரம்தான். ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி பாரா. இல்ல பரவாயில்லங்க, இப்பதான் டாக்டர் என்ன கூப்பிட்டாங்க. சரி, உள்ள போலாமா? நீங்க போயிட்டு வாங்க, நான் இங்கே உட்காந்துருக்கேன். தேங்க்ஸ் சந்தோஷ், தேங்க்யூ ஸோ மச். நான் சொல்ற மெடிசன்ஸை ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் பேசுறேன். வாங்க சார், குட் மார்னிங். உட்காருங்க. டேப்லெட்ஸ்லாம் கரெக்டா சாப்பிட்றீங்களா? சாப்பிட்டுட்டு இருக்கேன் டாக்டர். ரிப்போர்ட்ஸை கொடுங்க பார்க்கலாம். வாங்க செக் பண்ணிடலாம். வாங்க, இதுல நில்லுங்க, வெயிட் பார்த்துடலாம். ஓகே, படுங்க. வாங்க. உட்காருங்க. ரொம்ப வீக்கா இருக்கீங்க. நல்ல ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடுங்க. நான் சில விட்டமின் டேப்லெட்ஸ்லாம் எழுதி தரேன், அதை சாப்பிடுங்க. டாக்டர், பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைல்ல? ஒரு பயமும் இல்லை, தைரியமா இருக்கலாம். ஆமா, உங்க ஒய்ஃப் எப்படி இருக்காங்க? கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே. கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே. உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே. காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே